ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. என்னடா பின்னாடி லொக்கேஷன் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. எங்கே இருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15. எங்கே இருக்கோன்னா மதுரை மாட்டுத்தாவணி தான் இருக்கும். நைட் நேரத்தில் மதுரை மாட்டுத்தாவணி எப்படி இருக்க போகுதுன்னு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு இருந்தேன். பட் எடுக்கலான்னு பிளான் பண்ண ஒரே ரீசன் மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ மதுரை மாட்டுத்தாவணிக்குள்ளே போயிட்டு என்னென்ன பஸ் இருக்குது, எந்தெந்த பஸ்ஸு எந்த டைமில் கிளம்ப போகுது, இந்த டைமுக்கு எந்தெந்த ஊருக்கு பஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அப்படியே உள்ளே போகலாங்களா? வாங்க மக்களே. மணி பார்த்திங்கன்னா 2:30 ஆச்சுங்க. 2:45 ஆக போகுது. பட் மதுரை தூங்கானவரன்னு சும்மா வாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். கோயில் கடை வீதிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க மக்களே. ஐ கான் பிலீவுங்க. டைம் 3 மணின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களாங்க? பட் ஆக்சுவலி 3 தாங்க. எனக்கு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற 7 மணி, நைட்டு 7 மணிக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க ராமநாதபுரம் வண்டி. இந்த வண்டி எதுன்னு தெரியுதுங்களா? TN63 கும்பகோணம் டிப்போ. எஸ், சிவகங்கை வண்டி தாங்க. நைட்டு 10:30க்கு எடுத்துருப்பான் இல்லைங்க, அவனே தான். அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட் லுக்கை பார்த்துட்டு ஒவ்வொரு பஸ்ஸும் பார்க்கலாங்க. சாரி, ராமேஸ்வரம் திருப்பூருங்க இது. ராமேஸ்வரம் திருப்பூர் புது வண்டிங்க, அசோக் லேலாண்டு. அப்படியே வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் மக்களே. எங்கள் அப்படியே SCTC இருக்குது, தென்காசிங்க, செங்கோட்டை, ராஜபாளையம், நிறைய எல்லா பஸ்ஸஸும் இருக்குங்க. சும்மா செம்ம வைப்பாக இருக்குங்க மக்களே. அங்கே பாருங்கள் திருச்செந்தூர் போகுதுங்க, தூத்துக்குடி திருச்செந்தூருங்க. இது பார்த்திங்கன்னா தானிப்பாறை. வாங்க அப்படியே பார்ப்போம் வேணா. இங்கே உங்களுடைய SCTC AC ஸ்லீப்பர். இது பார்த்திங்களா சிவகாசி, கோயம்புத்தூர், தாராபுரம், மதுரை, விருதுநகர், சிவகாசிங்க. இதுவும் சிவகாசி. இது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுங்க, ஏதோ லோக்கல் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அது திருநெல்வேலி வண்டிங்க. திருச்செந்தூர் திருநெல்வேலி பைபாஸ் ரைடர் மக்களே. நெல்லைக்கெல்லாம் பஸ் வருங்க. பைபாஸ் ரைடர் ஃபுல்லாக கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, SCTC திருப்பதி டு நாகர்கோயிலுங்க. இது மார்த்தாண்டங்க மக்களே. இங்கே பார்த்தீங்களா புதுச்சேரி நாகர்கோயிலுங்க, திருநெல்வேலி. இது வந்து புதுச்சேரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பஸ்ஸஸ் எல்லாம். அதுவும் திருநெல்வேலி. இந்த கடைசி ரேக்கெல்லாம் ஃபுல்லாமே திருநெல்வேலிங்க, சாத்தூர் திருநெல்வேலி. PRTC ஆன்லைன் புக்கிங் பார்த்தீங்களா. மோஸ்ட்லி இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரைவேட் பஸ்ஸஸ் செட்டில் நிப்பாட்டியிருப்பாங்க. எல்லாம் காலையில் எடுப்பாங்க. அதே மாதிரி இங்கெல்லாம் ராஜபாளையம் வண்டிங்க. ராஜபாளையம், செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர் அங்கே போகிறக்கெல்லாம் இந்த ரேக் வந்துடுங்க. பாருங்கள் மதுரை திருச்செந்தூர் அந்த AC பஸ் பார்த்துருந்தோம்லங்க, அது திருச்செந்தூர் வண்டிங்க. செங்கோட்டை. அப்படியே நம்ம ஃபஸ்ட் ட்ராக் போய் SCTC பார்க்கலாங்க மக்களே. இது ராமநாதபுரம் போகிறதுங்க. இடையில ஸ்டாப்பேஜ்னு பார்த்திங்கன்னா பரமக்குடி மட்டும்தாங்க ராமநாதபுரத்துக்கெல்லாம். இதுவும் ராமேஸ்வரம், மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் மக்களே. மோஸ்ட் ஃபேமஸான சிவகங்கை வண்டியை பார்த்தாச்சுங்க. இந்த வண்டி தான் ஆக்சுவலி தேடிட்டு இருந்தேன், பார்த்தா கண்டுபிடிச்சாச்சுங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சிவகங்கைக்கு கோயம்புத்தூர்லேருந்து 2 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மத்தியானம் 12:30க்கு ஒரு வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஒரு சர்வீஸுங்க. நம்ம 12:30க்கு ஆப்ரேட் பண்ணது வந்து TNSTC கும்பகோணம் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர். இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணுறது TNSTC கும்பகோணங்க. பாருங்கள் ஒரு அமைதியான இதுங்க, பயங்கரமான பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ நைட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க. கோயம்புத்தூர் எல்லாமே பண்ணலாம் ஒவ்வொன்றா மக்களே. காரைக்குடி 1 2 3ங்க. நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப்பு தான், திருப்பத்தூர். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக காரைக்குடிங்க. நம்ம காரைக்குடிக்கு 2 வழியாக போகலாங்க. திருச்சி வழியாகவும் போகலாம், மதுரை வழியாகவும் போகலாங்க மக்களே. இப்போ மாட்டுத்தாவணியில் இருக்கிற மொத்தம் 8 ரேக் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட் ரேக் பார்த்திங்கன்னா பெங்களூரு இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு பெங்களூரு, திருச்சி, அதுக்கெல்லாம் இங்கே தாங்க பஸ் இருக்கும். பெங்களூர், திருச்சி, சென்னை கூட இருக்குது பார்த்தீங்களா. சென்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா.
அண்ட் காஞ்சிபுரம் அதுக்கெல்லாமே மோஸ்ட்லி எஸ்சிடிசி எல்லாமே இங்கே தான் நிற்பாங்க ஃப்ரண்ட்டில். இது ஏசி வண்டிங்க போட்டுருக்கலாம், ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பரு. மத்தியான டைம்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ பஸ்ஸஸ் நிற்குங்க இங்கே எஸ்சிடிசி. மக்களே இந்த செகண்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை, அப்புறம் திருச்சி, விராலிமலை அந்த செக்டாருக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் இருக்குங்க. பாருங்கள் இந்த டைமில் ஜிகர்தண்டா சாப்பிட்றாங்க, செம இல்லைங்க. போகலாம் அப்படியே உள்ள ரேக்கெல்லாம் விட்டு வெளியே வந்தனே இங்கேயும் பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்டு ஆரப்பாளையம் போகிற பஸ்ஸெல்லாம் இங்கேயே நிப்பாட்டிடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தனே ஒரு திருச்செந்தூர் வண்டி நிற்கிறேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நாளைக்கு சனி ஞாயிறு லீவு, எல்லாம் வீக்கெண்ட் ட்ரிப்பாக திருச்செந்தூர் வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி, விழுப்புரம் உசிலம்பட்டிங்க. விழுப்புரத்துலேருந்து உசிலம்பட்டிக்கு ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க மக்களே, சூப்பரில். எங்கள் அப்படியே அந்த ஃப்ரண்ட்டு ஸ்டிக்கரை மட்டும் பார்த்துட்டு போகலாம். இல்லை மதுரை திருச்சி தான் போட்டிருக்கு, பட் மேலே உசிலம்பட்டி. செம வைப்பாக இருக்குங்க காலங்காத்தால். ஆக்சுவலி ஒன்றும் விடியல, மணி 3 தான் ஆச்சுங்க. முன்னாடி பார்த்தீங்களா மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூருங்க. மதுரையிலேருந்து திருச்சி போகாமல் தஞ்சாவூர் ரீச் பண்ணலாம் போல் இருக்கு மக்களே. மக்களே இப்போ வந்து நம்ம மதுரையோட ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம், வேறு எங்கேயும் இல்லை. பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம ஜங்ஷனும் இருக்குது. மக்களே இந்த 48 வந்து ரொம்ப முக்கியமான பஸ்ஸுங்க. ஏன்னா திருமங்கலத்து போகும்போது நிறையா முக்கியமான ஸ்டாப்பர்ஸ், மேஜரான ஸ்டாப்பர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுதுங்க. நீங்கள் ஜங்ஷன்லேருந்து திருமங்கலம் போனால் டேரெக்டாக நீங்கள் பெரியார் வந்துடுங்க, ஒரு வேலையே முடிஞ்சுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு ஒரு லொக்கேஷனில் இறங்கிட்டு உங்களுக்கு எண்டு கடை குடிக்கிறேங்க. எஸ், இந்த இடத்த பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே வந்திருக்கோன்ட்டு. அப்படியே இறங்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. எஸ் மக்களே, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை பார்த்துருப்பீங்க. நைட்டு எவ்வளோ அமைதியாக இருக்கும், எவ்வளோ பிஸியான பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ அமைதியாக இருக்குன்னா நம்ம கோயம்பேடுலாம் நினச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே வந்திருப்போன்ட்டு. எஸ், மதுரை ஜங்ஷனுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான தரமான வீடியோ, நான் எல்லா வீடியோவும் சொல்லுவேன் முடியும் போது, ஒரு சூப்பரான தரமான வீடியோ அமைய போகுது நெக்ஸ்ட்டு. பட் இந்த வீடியோ எண்டிங்கில் கண்டிப்பாக இது நடக்க போகுதுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே மாட்டுத்தாவணி வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி எந்த பஸ் ஸ்டாண்டை நைட் டைமில் கவர் பண்ணுன்னு சொல்லுங்கள், அதை பண்ணி முடிச்சிடலாம் சூப்பராக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோ ஆன் த வேல வெயிட்டிங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் மக்களே.